காமராசன்ட்டு வார்த்தை துவங்குறேன். ஆளுநர் சொல்றதையும் அதற்கு செல்வ பெருந்தகை மறுக்கிறதையும் எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் இன்னைக்கு பேசினதை முழுசாகவே கேட்டு பார்த்தேன். இந்த வைஷ்ணவ கல்லூரியில் தான் ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு தலைமை உரையாற்ற போயிருக்காரு. அவர் உலகளந்த பெருமாள் போல டார்வின் தியரியில் தொடங்கி கடைசியாக கொண்டு இன்றைய அரசியல் வரைக்கும் அந்த பேச்சை இழுத்துக்கிட்டு முடிக்கிறாரு. அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, சரஸ்வதி இந்த இந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதை சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லணும். ஏன்னா சிந்து அப்படிங்கிறது, சரஸ்வதி அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் 5000 7000 ஆண்டுகளுக்கு முந்தையது. இந்த நாடு வேதத்தினால் ஒளியூட்டப்பட்டு அதனால் அந்த பண்பாட்டால் வளர்க்கப்பட்டது. ஒரு ஆட்சியாளர்கள் இல்லைனாலும் கூட காலகாலமாக இது ஒரு நாடாக இருந்திருக்கிறது. வேதத்தால், ரிஷிகளால் வழக்கம் போல் அவர் இந்த புண்ணிய பூமி அப்படிங்கிற கதைகள்லாம் சொல்லி இங்கே எல்லோரும் ஒன்று தான், அது வேதத்திலேயே சொல்லியிருக்கு அப்படிங்கிற கதைகள்லாம் சொல்லி கடைசியை கொண்டு நடுவில் பெரியாரை பற்றி போகிற போக்கில் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். அவர் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு அவரே சொல்லலை. ஆதாரம் இல்லைன்னு இப்போ காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லியிருக்காங்க. ஆதாரம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரம் இல்லை, கிடைக்கவில்லைன்னா இனிமேல் தேடுனா கிடைக்கும் அப்படிங்கிற பொருள் வந்துடுது. இந்த சிந்து நதியினுடைய சில நதிகள் தான் சில நதிகள் வற்றாத நதிகளாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சில நதிகள் பாகிஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில நதிகள் கோடை காலத்தில் வற்றி விடுற நதிகளாக இருக்குது. அதில் ஒரு நதிக்கு பேர், துணை நதிக்கு பேர் தான் சர்சுதி அப்படிங்கிறது, அந்த பகுதியில் வழங்கக்கூடிய பகுதி. ஆனால் இவங்க சொல்கிறது இமயமலையில் தோன்றி இன்னைக்கு தார் பழைய வனத்தின் வழியாக இப்படி ஓடி ஒரு நதி ஒன்று பூமிக்கு அடியில் ஓடிக்கிட்டு இருக்குது, அது புண்ணிய நதி, கங்கை யமுனா சரஸ்வதி அப்படின்னு சொல்கிற அந்த புராண கதைகளில் வரக்கூடிய ஒரு சரஸ்வதின்னு கதை சொல்கிறாங்க. புராண கதைக்கு ஆதாரம் தேடுனா எங்கே கிடைக்க போகுது? தமிழ் காமராசன் தொடர்ந்து திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது, ஐயா வைகுண்டர், வள்ளலார், சனாதனவாதிகள் அப்படின்னு சொல்றது, இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நதி நாகரிகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எதை மையப்படுத்தி ஆளுநர் கொண்டு போறாரு? அவர் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய உரையாடல்கள், அறிவு சார்ந்த உரையாடல்கள், இது எதுவுமே அவருக்கு பிடித்தமானதாக இல்லை. அவர் ஒரு கருத்திலிருந்து தொடங்கி அவர் ஒரு இயக்கத்தினுடைய, ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கருத்தை தான் இங்கே பேசிகிட்டு இருக்காரு. காலங்காலமாக அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அது ஒன்றும் ரகசியமாக அவர் மூடி மறைச்சிக்கல, அதை வெளிப்படையாக தான் அவர் பேசுகிறாரு. இன்றைக்கி கூட அவர் மற்றவங்களெல்லாம் இப்போ டிடிஓ சாம்பி பேரெல்லாம் கூட நடுவில் சொன்னார். இந்த மாதிரி மார்க்சியர்கள், திராவிட இயக்கத்துக்காரங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்படி இதை மாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறார். அவர் சொல்ல மறந்து விட்ட பேர்கள் பல பேர் இருக்குது. ஆர்ஜி மஜும்தார்னு பாரதிய வித்யா பவனில் இந்திய வரலாறுன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. மற்ற புத்தகங்கள்லாம் படித்தவர் அந்த புத்தகத்தை படித்தாரா என்னன்னு தெரியல. அந்த புத்தகத்தில் தெளிவாக இது சிந்து சமவெளி நாகரிகம் தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆரியர் திராவிடர்னு 2 இனங்கள், 2 பண்பாடுகள் இங்கே இருக்கிறதா மஜும்தாரெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ல போகிறாரு? நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்காரு, பிடி சீனிவாச ஐயங்கார் எழுதியிருக்காரு. இவங்கெல்லாம் ஒன்றும் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் இல்லையே, மேற்கத்திய நலன்களுக்காக வேலை செய்த மக்கள்லாம் ஒன்றும் இல்லையே, தேசியவாத வரலாற்று ஆசிரியர்கள் தானே. இத்தனை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்களே. அவர் செய்யக்கூடியது ஒரு பச்சையான அரசியல். இன்னும் சொல்ல போனால் சமவெளி நாகரிகங்கிறது ஒரு திராவிட நாகரிகம் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இதுவரைக்கும் ஆய்வு செய்த எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே இது ஆரியர்களுக்கு முந்தைய நாகரிகம், திராவிட இன மக்கள் பகுதியை சேர்ந்த ஒரு நாகரிகமாக தான் அது இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள், ஒரு இன அடையாளம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சில பேர் கூட இருக்காங்க. ஆனால் அது அப்படி சொல்கிறவங்க கூட இது ஆரியர்களுடைய நாகரிகம்னு யார் ஒருத்தரும் சொல்ல, அதுவும் குறிப்பாக வேதத்தை படைத்தவர்களுடைய நாகரிகம் தான் இது அப்படின்னு யார் ஒருத்தரும் சொல்லலை. எல்லாருமே மிக பெரும்பாலான அறிஞர்கள் இது திராவிட இனத்தை சேர்ந்த மக்கள் பகுதியினர் தான் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தொல்லியல் ஆராய்ச்சி செஞ்சவங்க எல்லாருடைய கருத்தும் அதுதான். இவர் சொல்கிறதுக்கான இவருடைய அறிஞர்கள் இப்போ இவங்க தரப்புலேருந்து தேசியவாத அறிஞர்களுடைய மேற்கோளையும் காட்டல. சரி, இவங்க முன்னோர்கள் இப்போ தீனதயாள் உபாத்தியாயக்கெல்லாம் கூட முன்னாடி விழாவுக்கெல்லாம் போனார், நூல்கள்லாம் வெளியிட்டார் இல்லையா. ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்கள் முன்னாடி எப்படி பேசினாங்க? ஆரியர் திராவிடர் இல்லைன்னா பேசினாங்க. கோல்வாலர் ஆகட்டும், தீனதயாள் உபாத்தியாய ஆகட்டும், இவங்கெல்லாம் இது 2 வேறு பண்பாடுகள்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இப்படி பேசுவதை கேட்டு மக்கள் கொதித்திளறாங்க, அதுக்கு எதிராக பேசுகிறாங்க, அவங்க விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க. அந்த இவங்களால் ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பகுதியினர் தங்களுக்கு வேறொரு பண்பாடு இருக்குது, நாங்கள் பண்பாட்டில் குறைந்தவர்கள் இல்லை, எங்களுக்கு ஒரு நீண்ட காலமான ஒரு பண்பாடு இருக்குது அப்படின்னு பேச தொடங்கியதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை இது நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு பேசுகிறார். அந்த பேச்சு பொய்யான பேச்சு, போலியான பேச்சு, ஒரு ஏமாற்றுத்தனமான பேச்சு தான். அதுக்கு அறிவார்ந்த அடிப்படைகள் எதுவுமே இல்லை.
அப்ப அறிவார்ந்த எந்த அடிப்படைகளும் இல்லாமல் ஆளுநர் இந்த ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வைப்பாங்களா? அவர் பாட்டுக்கு போற போக்கில் மனம் போன போக்கில் 7000 வருஷம் 8000 வருஷத்துக்கு முந்தியது அப்படின்னு வேதம் சொல்றாரு. அதுக்கு என்ன சான்றுகள் இருக்கு? அப்படி நம்பக்கூடியவர்கள் ஒரு பகுதி. அந்த கல்யாணராமன் அப்படிங்கிறவருக்கு இன்னைக்கு விருந்து கொடுத்துருக்காங்க. அவருடைய ஒரு காணொளி இதை கூட ஒளிபரப்புனாங்க. அவர் எங்க சரஸ்வதிங்கிறது எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, சில சேட்டலைட் படங்கள் இருக்கு. நாங்கள் இப்போ தண்ணியெல்லாம் பூமிக்கு அடியில இருந்து தண்ணியெல்லாம் சேகரிச்சுட்டு போனோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஏதோ ஒன்று பண்றாரு. ஆனா எந்த சேட்டலைட் படத்துல அவருக்கு தெரிஞ்சது? அது எந்த காலத்தை சேர்ந்தது? ஒரு பாலைவனத்துல சில காலங்களில் சில நதிகள் ஓடி இருக்கலாம். அதுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நிலவியல் அடிப்படையில் வட இந்தியாவில் இது இருக்கு அப்படின்னு சொல்லுகிற போது அதை சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்றதுல என்ன? அதுக்கும் நிலவியல் அடிப்படை எந்த அடிப்படையுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இந்த ராஜஸ்தான் பகுதிகளில் இல்லை, ராக்கிகரி தொல்லியல் தளத்தை அவங்க குறிப்பிடுறாங்க. ராக்கிகரி தொல்லியல் தளத்துக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அது அதுக்கு பிந்தைய காலத்தை சேர்ந்தது. ஹரப்பன் பண்பாட்டுக்கு பிந்தைய காலத்தை சேர்ந்தது. செரின் ரத்னாகர் அப்படின்னு சொல்லி ஒரு உலக புகழ் பெற்ற பண்டைய நாகரிகங்கள், தொல்பழங்கால நாகரிகங்கள் பற்றின ஆராய்ச்சியாளர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஆரியருக்கு முந்தைய நாகரிகம், திராவிட இன மக்களை சேர்ந்த நாகரிகம் தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. அவங்கெல்லாம் இது RSS பேசக்கூடியது, பாஜக பேசக்கூடிய இந்த அரசியல், இந்து அரசியல், அங்கே சிந்து சமவெளியில் ஒரு இந்து சமயம் போல ஒன்று இருப்பது போலவும், அல்ல வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற நாகரிகம் அந்த படிமங்கள் எல்லாம் அங்கே கிடைப்பது போலவும் இவர்கள் சொல்லக்கூடிய கதைகள் அத்தனையும் பொய்யானவை, போலியானவை, அறிவுக்கு பொருத்தமில்லாதவை அப்படின்னு பெரிய அறிஞர்கள் எல்லாருமே, அந்த துறைபோகிய அறிஞர்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓய்வு பெற்ற பிறகு வாழ்க்கையில் பொழுது போகாமல் சில பேர் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லைங்களா? நாங்கள் கிரியா ஆகமத்தை படித்தோம், இல்லை அந்த நூலில் இருக்குது, இந்த நூலில் இருக்குதுன்னு ஏதோ 2 சமஸ்கிருத நூல்கள், அந்த நூல் எந்த காலத்தை சேர்ந்தது, இவங்க சொல்லக்கூடியதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுவுமே இல்லாமல் தங்களுடைய நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக வைத்து தங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக தவறான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஜான் மார்ஷல் தான் இதை துவங்கி வைக்கிறாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து வரக்கூடிய கே. பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே அதனுடைய வழித்தோற்றி தான் என்ன பண்றாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஐரோப்பியர்களை விடுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பிடிக்காது தொல்லியல் ஆராய்ச்சிகள்லாம். ஜான் மார்ஷல் இதை முதல்ல தொல்லியல் அவரோட RD பானர்ஜி 2-3 அறிஞர்கள்லாம் சேர்ந்து பண்ணாங்க. ஜான் மார்ஷல் தான் இதனுடைய முதல் அந்த தொல்லியல் 5 ஆண்டு காலம் 22 இருந்து 27 வரைக்கும் நடந்த அகழ்வாய்வை மேற்பார்வையிட்டு அதை பற்றி அறிக்கையை கொடுத்தவர் அவர் தான். அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களெல்லாம் விட்டுருங்க. நான் தான் சொல்கிறேனே, தேசியவாத வரலாற்று ஆசிரியர்கள் இருக்காங்க, RG மஜும்தார் இருக்காரு, வெளியிட்ட நிறுவனம் பாரதிய வித்யா பவன். அதை எடுத்துகிட்டு சொல்லுங்க. அவங்களாம் எந்த வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் பீப்புளோட இதுலேருந்து எழுதுனாங்க? நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்காரு, PT சீனிவாஸ் ஐயங்கார் எழுதியிருக்காரு. தென்னகத்திலிருந்து பெரும் புலமையாளர்களாக இருந்தவங்க, பார்ப்பனர்களாக இருந்தவங்க, தேசிய வரலாற்று நோக்கை இன்னைக்கு இவர் பேசக்கூடியதை பேசினவங்க இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் இப்படி சொல்லலையே. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஒரு வெள்ளைக்காரர் சொல்றது உங்க கருத்து, அவர் உங்களுக்கு ஆதரவாக சொன்னதா எடுத்துக்குவீங்க. எங்களுடைய கருத்தை ஆதரிச்சிட்டாருன்னு, எதிராக சொல்லிட்டாருன்னா அவரெல்லாம் மோசமானவர், எங்களுடைய இதை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. போற போக்கில் இப்படி பச்சையாக எந்த ஒரு வெக்கமும் இல்லாமல் அவர் அந்த அறிவுத்துறையில புகழ் பெற்றவரா, அதை பற்றி அறிவு உள்ளவரா, இல்லை எந்த அறிஞரை அவர் மேற்கோள் காட்டி பேசுறாரு? அவருடைய பேச்சுல தர்க்கமும் ஒழுங்கும் இருக்கா? எதுவுமே இல்லையே, வெறும் அரசியல் சொல்றாரு. திராவிட மொழி குடும்பம்னு சொல்றாரு. இப்ப ஜான் மார்ஷல் என்ன பண்றாரு, சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லி ஒரு பிரிவினை சார்ந்த ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. இதெல்லாமே ஐரோப்பியர் தான் செய்யறாங்க அப்படிங்கிற ஆளுநருடைய ஒரு பார்வை இருக்குல்ல, பிரிவினைக்கான ஒரு பார்வை. ஏங்க ஜான் மார்ஷல் அவர் என்னங்க கண்டாரு? பிரிவினைக்கான பார்வை அவர் எங்கங்க உருவாக்குனாரு? இந்த நாடு, நான் திரும்ப கேட்கிறேன், இந்த நாடு என்ன வேத காலத்திலிருந்து வேத சொற்களில் இருந்து தான் ஒளி பெற்றிந்திய நாடா மாறிச்சா? இந்த நாடு நம்ம நவீன காலத்துல சுதந்திரத்துக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும். சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம சில உரிமைகளை எல்லோருக்கும் சமமா பகிர்ந்து கொள்வோம், நம்ம எல்லாம் சமமான குடிமக்கள் அப்படிங்கறதன் அடிப்படையில தான் இந்த குடியரசு உருவாகி இருக்கு. வேதத்தின் அடிப்படையில இந்த குடியரசு நாகரிகம் பாத்தீங்கன்னா அதுல கிடைத்த அடையாளங்கள்ல ஆடுகள் இருக்கு, குதிரைகள் இருக்கு. இதெல்லாம் கைபர் போலன் கான்வாய் வழியாக குதிரைகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்து சொல்றீங்களா, இல்ல உங்களுக்கு எது குதிரைகள் இருக்குங்கிறதுக்கு என்ன சான்று இருக்கு சொல்லுங்க? அவங்க அப்படித்தானே சொல்றாங்க சார். அவங்க சொல்லுவாங்க சார், நீங்க அவர் என்ன வேணாலும் சொல்லுவாருங்க சார், ஆளுநர் என்ன வேணாலும் சொல்லுவாரு. இல்ல அவங்க சார்ந்த அறிஞர்கள், அந்த அறிஞர் கல்யாணராமன் சொல்றாரு இல்லையா, நான் ஏதோ ஒரு ஆகமத்துல படிச்சேன், இப்படி பூமிக்கு அடியில ஓடுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு இந்த புராண கதைகளை என்ன வேணாலும் சொல்லுவாங்க. வரலாற்று ஆராய்ச்சிகள், தொல்லியல் ஆதாரங்கள் தேவை. குதிரை அதில் இல்லை. சிந்து சமவெளி இதுல குதிரை முத்திரைகள் ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா 90களில் அப்படி ஒரு இதை புயலை கிளப்பினாங்க. பொய்யான ஒரு உருவாக்கப்பட்ட குதிரைன்னு தானே சொல்றாங்க சார்.
அதுக்கப்புறமே அது ஒரு போலியானது அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட ஒண்ணுங்க சார். இந்த கருத்து அது ஆரியர் உடைய இந்த திராவிடர்கள் அல்லாத நாகரிகமா கூட இருக்கலாம் அப்படின்னு கருத்தை சொன்ன அமெரிக்காவை சேர்ந்த தொழில் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கூட அது ஒரு போலியானது உருவாக்கப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இது நீங்க போற போக்குல மீடியாவில் இப்படி சொல்லிட்டு போறீங்க, அதுக்கு எப்படி எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்கன்னு தெரியல. அவங்க ஆளு ரவி அவர்கள் சொல்வதையெல்லாம் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும்னா புராண பஜனை தான் பாடிக்கிட்டு இருக்கணும். ஐயா வணக்கங்க ஐயா ஆளுநர் அப்படி பண்றாருன்னு சொல்றீங்க. ஆளுநர் அப்படி பண்றாரு, அதுக்கான தேவை என்ன இருக்கு ஆளுநருக்கு? ஆளுநருக்கான தேவை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான குரல் எழுந்திருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு பற்றிய ஒரு வலிமையான குரல் எழுந்திருக்கு. இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு வலிமையான குரல் எழுந்திருக்கு. தொடர்ச்சியா இந்த 4 ஆண்டுகளில் தொடர்ச்சியா மாநில உரிமைகளுக்கான குரல் எழுந்திருக்கு. பாஜகவுக்கு எதிரான ஒரு உணர்வு கடந்த 10 ஆண்டுகள் பாஜகவினுடைய ஆட்சியில் இருந்ததை விட இன்னைக்கு அதிகமா பெருகி இருக்கு. இதெல்லாம் எப்படி திசை திருப்புறது, என்ன பண்றது அப்படிங்கறதனுடைய ஒரு பேச்சாதான் இந்த பேச்சை பேசுகிறாருன்னு எனக்கு தோணுது.